நாம் பாடவில்லை, நாம் மேற்கோள் காட்டுகிறோம். வெற்றி கொடி கட்டு கணைகளை முட்டும் வரை முட்டு எட்டும் வரை தொட்டு பாட்டு பாடுறதுக்கு எங்களுக்கு பாத்ரூம் இல்லையா? இங்கே வந்தா பாடணும். சொர்க்கம் மண்ணில் வரும், சொந்தம் கண்ணில் வரும். If they are right people, they must have called me and instructed me which I should do. சென்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி, நான் படையப்பா, கடவுள் என்னை பார்த்து படையப்பா என்று கூப்பிட்டார் என்று சொல்லி படையப்பா பாட்டை போட்டு குத்தாட்டம் போட்ட ஜஸ்டின் ஒரு வாரம் கழித்து, அதாவது ஆகஸ்ட் 11ஆம் தேதி, நான் அப்படியெல்லாம் பாட்டு பாடவே இல்லை, நான் வெறும் மேற்கோள் மட்டும்தான் காட்டினேன் என்று சொல்லி முந்தைய வாரம் செய்த செயலை சமாளிக்க ஆரம்பித்துள்ளார். ஜஸ்டின் தான் செய்த செயலை ஏன் இப்படி சமாளிக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை கடைசியிலே கூறுகிறேன். முதலாவது அவர் எப்படியெல்லாம் சமாளித்திருக்கிறார் என்கிறதை குறித்து பார்ப்போம். முதலாவது அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்கள். நாம் பாடவில்லை, நாம் மேற்கோள் காட்டுகிறோம். நாம் பாடவில்லை, நாம் மேற்கோள் காட்டுகிறோம். இதே ஜஸ்டின் போன வாரத்தில் என்ன சொன்னார்? ஒரு ப்ராஃபட்டிக் சாங்கை நான் டிக்ளேர் பண்றேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு பாடல் வரிகளை பாடுறேன்னா அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாத. இது ஒரு தீர்க்க தரிசன பாடல் என்று சொல்லி சொன்னார். இந்த வாரம் நான் பாட்டு பாடவே இல்லை, நான் மேற்கோள் தான் காட்டினேன் என்று சொன்னார். போன வாரம் என்ன சொன்னார்? பாட்டு பாடுறதுக்கு எங்களுக்கு பாத்ரூம் இல்லையா? இங்கே வந்தா பாடணும். போன வாரத்தில் என்ன சொன்னார்? நான் ஏதோ பொழுது போகாம பாடல, நான் பாடின பாட்டு தீர்க்க தரிசனமா இல்லையான்றத இன்னும் 6 மாசத்துக்குள்ள தரமான சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது. கையை தட்டு. ஆமா, அதுக்கப்புறம் ஃபுல்லா படையப்பா பாட்டு தான். வாழ்க்கையில் 1000. இந்த வாரம் பாட்டு பாடுறதுக்கு எங்களுக்கு பாத்ரூம் இல்லையா? இங்கே வந்தா பாடணும். போன வாரத்தில் என்ன சொன்னார்? கடவுளை இதை பாட சொன்னார் என்றும் சொன்னார். நான் பாடின இந்த பாட்டை நான் 6 மாசத்துல ப்ரொஃபட்டிக்கா நிறைவேற்றி காட்டுறேன். அப்ப கடவுள் தான் என்ன பாட வச்ச ஒத்துக்குவியா? அப்ப கடவுள் தான் என்ன பாட வச்ச ஒத்துக்குவியா? கடவுள் படையப்பா என்று சொல்லுகிறார் என்றும் சொன்னார். கர்த்தர் சொல்றார், படையப்பா. இந்த வாரம் நாம் பாடவில்லை, நாம் மேற்கோள் காட்டுகிறோம். ஒரு சினிமா பாடலை ஒருத்தரிடம் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்க சொன்னேன், அவர் பாடவில்லை, அதனால் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார் என்பதாக கதை கட்டினார். நான் ஒருத்தட்ட ஒரு பாட்டு, இந்த பாட்டு சொல்றாருங்க, பாடுங்க, ரெகுலரா பாடிட்டே இருங்க அப்படின்னு. நான் நல்ல சுத்தமான வரியில் உடையது. காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது, நல்வழி பிறந்தது, வருங்காலம் வசந்த காலம், நாளும் மங்களம். இந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ்லாம் பாடிக்கிட்டே இருக்கேன். சரி விட்டுருன்ட்டேன். நான் பாடினேன், எனக்கு மங்களம் ஆயிடுச்சு. காலம் கணிஞ்சிருச்சு, சீரியஸா கதவு திறந்துருச்சு. இந்த வாரம் சொல்லுகிறா, பாட்டு பாடல, பாட்டு பாடுவதற்கு பாத்ரூம் இருக்கிறது, இங்கே வந்து சினிமா பாடலாம் நாங்கள் பாடலை, நான் மேற்கோள் தான் காட்டினேன் என்று அந்த பல்ட்டி அடிக்கிறார். பாட்டு பாடுறதுக்கு எங்களுக்கு பாத்ரூம் இல்லையா? இங்கே வந்தா பாடணும். திருக்குறளில் இருந்து மேற்கோள் காட்டுவது போல, பாரதியார் பாடலில் இருந்து மேற்கோள் காட்டுவது போல, ஒரு சினிமா பாடல், அதிலிருந்து ஒரு சில காரியங்களை மேற்கோள் மட்டும்தான் காட்டினேன் என்பதாக சொல்லுகிறார். ஸோ நாம் பாடவில்லை, நாம் மேற்கோள் காட்டுகிறோம். குறளிலிருந்து நிறைய தடவை மேற்கோள் காட்டியிருக்கிறேன். பாரதியார் பாடலிலிருந்து மேற்கோள் காட்டியிருக்கிறோம். அதுக்காண்டி உடனே பாரதியார் புக் எடுத்துட்டே தெரியல. இது ஒரு அந்தர் பல்ட்டி. ஜஸ்டின் ஏற்கனவே பல முறை சினிமா பாடல்களை பாடி என்டர்டெயின்மெண்ட் செய்துள்ளார். அப்பொழுது பாடல் பாடும்போது அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் என்ன தெரியுமா? சந்தித்தே காலை ஜபத்தில் தினந்தோறும் இதை, காலை ஜபத்தில் தினந்தோறும் இதை. அடுத்த பாட்டுக்கு ரெடியா இருக்கு. அண்ணனுக்கு ஜெய், அண்ணனுக்கு ஜெய். எவ்வளவு எகத்தாளமா அன்றைக்கு சினிமா பாடலை பாடி இப்படிதான் பாடுவேன் இது என்று எகத்தாளமாக பேசின நபர் இப்பொழுது சொல்லுகிறார், பாடல் எல்லாம் பாடவில்லை, நான் மேற்கோள் மட்டும்தான் காட்டினேன் என்று சொல்லி. என்ன ஜஸ்டின் இப்படி ஆயிட்டியே? மேற்கோள் காட்டுகிறேன் என்று சொல்லி அவர் பாடின பாடல் போதை ஏற்றுகிற எல்லாரும் போதைக்கு அடிமையாகுங்கள் என்கிற பாடல்.
இது போதையை ஊக்குவிக்கின்ற பாடல். மதுபான போதை, பெண் போதை போன்றவைகளை ஊக்குவிக்கிற பாடல். அப்போ இது எல்லாமா கிறிஸ்தவத்தின் அடிப்படையிலான மேற்கோள் காட்டல்? இப்பொழுது சமாளிக்கிறார். அடுத்து ஜஸ்டின் சொல்லுகிறது தான் செம காமெடி. இவ்வளவு பேசுகிறேன். இந்த 34 வருஷத்தில் நான் தேட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்ததே, நான் ரட்சிக்கப்பட்டது 90. 34 வருஷம் கழிச்சு நான் தேட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கிறேன். பிலீவ் எவனாச்சும் ஒருத்தர் என்ன வாங்கடா என்கிட்ட பேசுறதுக்கு. அம்புட்டு பயிலும் நைட் ஷோ பார்த்துட்டு காலையில் வந்து வீடியோ ஆன் பண்ணுறீங்க. எனக்கு தேட்டர் எப்படி இருக்குன்னே தெரியாது. என் பையன்ட்ட நான் நேற்று கேட்குறேன், நான் என்னடா டல்லாக இருக்க, சினிமா போக மாட்டா, சும்மா கேட்குறேன். அங்கே கேட்குறப்பா சினிமானா என்ன பண்ணுறான், எப்படி வளர்த்துருக்கான் நாங்கள், நீ என்ன பேச்சு பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல. தம்பி நான் வீட்டில் டிவி பார்க்குறோம்னா அது மாதிரி பெருசாக இருக்கும்லடா. ஒரு தடவை நம்ம போயிட்டு கூட வந்து இன்டர்வல்லே திரும்பி வந்துட்டோம்ல, தலைவலிக்குதுன்னு. 34 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்போ தான் பார்க்குறேன் தேட்டர் எப்படி இருக்குன்னு. நீ என்ன பார்த்து சினிமான்ற நீ. வி ஹாவ் அ மோர் டெடிகேட்டட் லைஃப் தன் யூ. ஜஸ்டின், நீ சினிமா தேட்டருக்கு போனியா போகலையா அது இங்கே பிரச்சனையே கிடையாது. நீ சினிமா தேட்டருக்கு போகலை, நீ சொல்கிறது உண்மையாகவே இருந்தாலும், விசிடி டிவிடியில் படம் பார்த்தாலும் சினிமா தேட்டரில் பார்த்தாலும் அது எல்லாம் ஒன்று தான். நீ என்ன சொல்ல வர்ற, நான் வீட்டில் இருந்து படம் பார்த்தேன் அதனால் தவறு இல்லை, சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்குறவர்கள் எல்லாம் தான் பாவிகள் அப்படின்னு சொல்ல வரையா? என்ன ஜஸ்டின், நீ படம் பார்க்குறியோ இல்லையோ அதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீ கடவுளை ஆராதிப்பதற்காக நாம் சினிமா பாடலை பாடுவோம் என்று சொல்லி அர்த்தமல்லாத பாடல்களை அல்லது தவறான அர்த்தமுள்ள பாடல்களை ஒரு பக்தி பாடல்களை போல பொய் சொல்லி மக்களை என்டர்டெயின்மெண்ட் செய்வதற்காக இப்படிப்பட்ட யுக்திகளை பயன்படுத்துகிறாய் அல்லவா, அதுதான் தவறு சொல்லுவோம். மற்றபடி நீ சினிமா பார்த்தாலேன்னா பார்க்காவிட்டாலேன்னா அது ஜஸ்டின். அடுத்ததாக ஜஸ்டின் சொல்லுகிற காரியம், ஜஸ்டின் செய்தது தவறு என்று சொன்னால் ஜஸ்டின் இடத்துல ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க வேண்டுமா, பொது வழியிலே சொல்லியிருக்க கூடாது. பாவம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார் போல. நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அப்படிதானே பைபிள் சொல்லுது. ஆனால் இந்த பைபிளை ரோட்டு கொண்டு வராயனா அது தவறே இல்லாததை, தவறாகவே இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு, ஆனால் தவறு இல்லை கொண்டு வரினான் எவ்வளோ ஒரு மகா மட்டமான மனநிலை உடையவனாக இருப்பாய். இஃப் தே ஆர் ரைட் பீப்புள் தே மஸ்ட் ஹேவ் கால்டு மீ அண்ட் இன்ஸ்ட்ரக்டட் மீ which I should do. ஜஸ்டின், நீ எனக்கு விரோதமாக ஏதாகலும் தவறு செய்திருந்தால் இயேசு கிறிஸ்து சொன்னது போல நீ தனியாக இருக்கும்போது உன்னிடத்துல வந்து பேசியிருப்பேன். ஆனால் நீ எனக்கு விரோதமாக இல்லை தவறு செய்தது. நீ அநேக மக்களை நரகத்தில் சேர்க்கும்படியாக ஒரு கள்ள போதனையை செய்து கடவுளுக்கு விரோதமான துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறாய். நீ ஒரு கள்ளப்போதகன். கள்ளப்போதகர்களை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியாக போய் பேசு, கள்ளப்போதகன் இடத்துல போய் தனியாக பேசு என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு சகோதரன் எனக்கு விரோதமாக தவறு செய்தால் அவன் தனியாக போயிருக்கும் போது அவனுடைய குற்றத்தை உணர்த்தி இருப்பேன். ஜஸ்டின், நீ என்னுடைய சகோதரனாக இருந்திருந்தால் நீ ஒரு தவறு செய்திருக்கிறாய் என்றால் அது நீ உணராமல் இருக்கிறாய் என்று சொன்னால் நீ தனியாக இருக்கும்போது உன்னிடத்துல வந்து பேசியிருப்பேன் ஜஸ்டின். ஆனால் நீ ஒரு கள்ளப்போதகனாக இருக்கிறாயே. நீ துணிகரமாக பணம் சம்பாதிப்பதற்காக கடவுளுடைய வார்த்தையை சம்பந்தமில்லாமல் உன் இஷ்டத்திற்கு புரட்டி மக்களை நரகத்துக்கு கொண்டு போயிருக்கிறாயே. உன்னை அறியாமல் பின்பற்றுகிற மக்கள் வெளிப்படையும்படியாக அந்த மக்களுக்கு புத்தி சொல்லப்படுகிறது. உன்னிடத்துல பேசவில்லை. உன்னிடத்தில் பேச வேண்டும் என்றால் வீடியோ வழியாக பேச வேண்டியதில்லை. உன்னிடத்தில் தனியாக அது ஃபோன் பண்ணி பேசினால் போதும். ஆனால் உன் மூலமாக சீரழிந்து நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிற ஜனங்கள் 1-2 பேராகிலும், ஒருவேளை தெரியாமல் மாட்டிக்கொண்டிருந்தால் அவர்கள் 1-2 பேராகிலும் வெளிப்படைய வேண்டும் என்கிறதற்காக பேசப்படுகிறது. இன்னொரு காரியம், உன்னுடைய இந்த கேவலமான செயல்களை பார்த்து கடவுளை அறியாத மக்கள் இதுதான் கிறிஸ்தவம் என்று சொல்லி கிறிஸ்தவத்தை கேலி பண்ணக்கூடாது அல்லவா, இயேசு கிறிஸ்துவை தவறாக நினைத்து கூடாது அல்லவா. அதற்காக நீ கிறிஸ்தவன் அல்ல, உனக்கும் உன்னோடுள்ளவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் தொடர்பு கிடையாது என்று சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே பொது வழியில் பேச வேண்டியிருக்கிறது. ஜஸ்டின், இயேசு கிறிஸ்து கள்ளப்போதகர்கள் எல்லாம் பொது வழியிலே தான் கடிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் சாட்டை எடுத்து விளாசினார்லவா, துரத்தினார்லவா, ஏன் அவங்க கிட்ட தனியாக போய் பேசல என்று சொல்லி கேள்வி கேட்பியா நீ? இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை குறித்து பொதுமக்களிடத்துல தான் சொன்னார், குறை கூறினார். பொதுமக்களிடத்துல சொன்னார், அவங்கள மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, அவங்க ஜெபிக்கிறது போல நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க, அவங்க உபவாசம் பண்ணுற மாதிரி நீங்கள் உபவாசம் பண்ணாதீங்க, அவங்க தர்மம் போடுற மாதிரி நீங்கள் தர்மம் பண்ணாதீங்கன்னு இந்த பரிசேயர்களை எல்லாம் குறித்து யாரிடத்துல குறை சொன்ன? பப்ளிக்காக இயேசு கிறிஸ்து பேசினார், மக்களிடத்துல பேசினார். இந்த மாதிரி ஆட்களை எல்லாம்
ஃபாலோ பண்ணாதீங்க, அவங்கள பின்பற்றி நீங்கள் நரகத்துக்கு போகாதீங்க, அவங்க குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவங்க தனியாக இருக்கும்போது இப்போ இல்லை பேசலை ஜஸ்டின், பொதுமக்களிடத்துல தான் பேசினார் ஜஸ்டின். இப்போ என்ன பண்ண போகிற? பவுலப்போஸ்தலன் இமினேயும் பிலேந்தும் குறித்து, இமினேயும் பிலேந்தும் தனியாக இருக்கும்போது போய் பேசலை ஜஸ்டின். இமினே பிலேந்து நீ பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவங்க தனியாக இருக்கும்போது பேசலை. தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதுகிறார். எதுக்கு? அந்த கடிதம் கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக போய் சேரும் என்பதற்காக. அவர்களுடைய போதனை, அந்த கள்ளப்போதர்களுடைய போதனை கேன்சரை போல படரக்கூடிய ஒரு நோய், கேன்சர் என்ற நோயை போன்றவர்கள் அவர்கள் இமினேயும் பிலேந்தும் என்று சொல்லி மக்களுக்கு சொல்லுகிறார் ஜஸ்டின். அவங்க தனியாக இருக்கும்போது போய் சொல்லலை ஜஸ்டின். என்ன ஜஸ்டின், உனக்கிட்ட தனியாக வந்து சொல்லணும்னு இப்படி சொல்றியே? வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு கிறிஸ்து சபைகளிடத்துல பேசுகிறார். அப்போது அவர் சொன்ன காரியம், தியதீரா சபையின் தூதனுக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஓம் பேரில் ஒரு குறை இருக்கு. என்ன குறை? தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு கடவுள் சொல்லணும்னா, இந்த ஒன்றை மாதிரி ஜஸ்டின், மோகன், சீலாசரஸ் போன்ற நாய்கள், இந்த நாய்கள்ங்கிற வார்த்தை வேதத்தில் உள்ள வார்த்தை, கள்ளப்போதவர்களை நாய்கள் என்று அழைக்கும்படியாக வேதம் சொல்லுகிறது. புத்தி இல்லாத மிருகங்கள் என்று அழைக்கக்கூடிய உரிமையும் வேதம் தந்திருக்கிறது. அப்போது ஒன்றை மாதிரி நாய்கள், புத்தி இல்லாத மிருகங்கள், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மக்கள், இவங்க வஞ்சிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுத்தா கடவுள் கூட கூறுவார். அதனால் ஒன்றை மாதிரி நாய்களை, நாய்களை குறித்தெல்லாம் மக்களிடத்துல எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு ஜஸ்டின். உங்ககிட்ட தனியாக எடுத்து சொல்ல முடியாது ஜஸ்டின். நீ ஒரு சகோதரனாக இருந்திருந்தால், உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக இருந்திருந்தால், அதாவது வேதத்தை புரட்டாத கள்ள போதகனாக இல்லாத ஒரு சகோதரன், ஒரு இடம் தெரியாமல் தவறு செய்ய வாய்ப்பு உண்டல்லவா? அப்படி இருந்தால் உங்ககிட்ட தனியாக வந்து சொல்லலாம் ஜஸ்டின். இப்போ என்ன பண்ணலாம்? கள்ளப்போதகத்தை எல்லாம் விட்டு மனம் திரும்ப ரெடியாக இருக்கியா? அப்படின்னா நீ ஒரு ஏதாவது ஒரு தவறு செஞ்சேன்னா உங்ககிட்ட வந்து தனியாக பேசலாம் ஜஸ்டின். மனம் திரும்ப ரெடியாக. அடுத்ததாக இந்த ஜஸ்டின் காண்பித்தது தான் பெரிய ஒரு கோமாளித்தனம். சென்ற வாரம் ஜஸ்டின் சினிமா பாடல் பாடி குத்தாட்டம் போட்ட இந்த சம்பவம் ஜஸ்டினுடைய ஆதரவாளர்களை, பார்வையாளர்களை கொஞ்சம் முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. இதனால் ஜஸ்டினுக்கு தீவிர ரசிகர்களை கொஞ்சம் பேர் ஜஸ்டினை விட்டு விலக ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த சமாளிப்பு வேலையை ஜஸ்டின் இந்த வாரம் கையெடுத்திருந்தார். அப்போ இதற்காக மோகன் சீலாசரசுடைய ட்ரிக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டார். என்ன? என்னுடைய கூட்டத்திலே நான் அற்புதம் செய்தேன் என்று சொல்லி 2 பேரை ஆஜராக்கி விட்டார். என்ன ஜஸ்டின், இதெல்லாம் பழைய காலத்து ஐடியா ஜஸ்டின். டிஜிஎஸ் எல்லாம் பண்ணி புளிச்சு போன ஒரு ஐடியா, இதெல்லாம் இப்போ வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன ஜஸ்டின், உனக்கு ஒரு பிரச்சனை வந்து அதுல இருந்து தப்பிக்கணும்னா இந்த மாதிரி அவங்க ட்ரிக்கை எல்லாம் ஃபாலோ பண்ற. அடுத்ததாக திடீரென்று ஸ்ரீலங்கால இருந்து ஒரு ஃபோனு, வீல் சேர்ல இருந்து அவர் எழுந்து நடந்து விட்டார். இந்த லைவ் மெசேஜ் போயிட்டு இருக்கும்போது ஸ்ரீலங்காவில் இருந்த பிரேம்குமார், சாந்தகுமார் என்பவர் வீல் சேர்ல இருந்து ஒரு எந்திரிச்சு நடந்துட்டார். ஒரு நிமிஷம் அவர் லைன்ல இருக்கார், நம்ம பேசுவோம். ஹலோ. என்ன ஜஸ்டின், இதுல வேற நீ கேட்கிற கேள்வி, ஏன் இந்த வாரம் நடக்கணும், ஏன் இந்த வாரம் இந்த மாதிரி அற்புதம் நடக்கணும்? என்ன என் கொஸ்டின் என்ன, ஏன் இன்னைக்கு நடக்கணும்? கையை தட்டுங்க. போன வாரம் நடந்திருக்கலாம்ல. ஸ்ரீலங்கால இருக்க சாந்தகுமார் கர்த்தர் ஏன் உங்களை இன்னைக்கு எழுப்புறாரு? என்ன இதுல என்ன சொல்ல வர? நான் குற்றமற்றவன், அதனாலதான் என் மூலமாக அற்புதம் நடக்குன்னு சொல்ல வரியா? இதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஏன்டா இந்த வாரம் நடந்தது, ஏன் போன வாரம் நடக்க வேண்டியதுதானே? அந்த வாரம் போன வாரம் குத்தாட்டம் எல்லாம் போட்டு நடந்து அந்த வாரம் அற்புதம் நடக்க வேண்டியதுதானே? ஏன்னா இந்த வாரம் உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உன்னை தப்பித்துக் கொள்றதுக்காக நீ போடுற நாடகம் இதெல்லாம். இதெல்லாம் உனக்காக சொல்லல, உன்னை ஃபாலோ பண்ணி நரகத்துக்கு போறாங்க இல்லையா மக்கள், அவங்கள 1-2 பேராவது திரும்பணுங்கிறதுக்காக சொல்றேன் ஜஸ்ட். புத்தி இல்லாத முட்டாள் கூட்டங்களாக உன்னை ஃபாலோ பண்ணி நீ என்ன சொன்னாலும் விசில் அடிச்சு கை தட்டிட்டு இருக்கிறேன். கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருந்தா உன்னோட மக்களை எந்த அளவுக்கு நீ வசியம் பண்றன்னு பாரு. எனக்கு எதிராக இவ்வளவு பேர் வீடியோ போட்டாலும், நான் பண்றதெல்லாம் தப்புன்னு ஒரு விமர்சனம் பண்ணாலும், நீங்கள் எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணி இருந்தா, என்னை விட்டு போகாம இருந்தா, நான் பணக்காரர் ஆகிறது மாதிரி நீங்களும் பணக்காரர் ஆவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாய்ச்சாவடல் விடுற இல்ல. என்னை மட்டும் அவங்க நிந்திக்கல, உங்களையும் நிந்திக்கிறாங்களே. நீங்க வந்து எனக்கு வர்றதுக்கு எல்லாம் நீங்க பார்ட்னர். கைய
யாருக்கு அது வருது? யாரெல்லாம் தைரியம், ஆமாம் ஜஸ்டின் போய் சர்ச் தான் போகிறேன், ஆமாம் அவர் மினிஸ்டரில் தான் இருக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னீன்னா நீ பெரிய சாமர்த்தியசாலி தான். ஆனால் ஒரு பெரிய முட்டாள் கூட்டத்தை, மூளை இல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்க. இதை நம்பி தான் இந்த மக்கள் இருக்கிறார்கள். நம்ம ஜஸ்டினை விட்டு போகக்கூடாது, அவன் பண்ணுறது தப்போ சரி, ஜஸ்டினை கூட இருந்தால் நம்மளும் பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு ஒரு நீ சொல்கிற அந்த பொய்யை நம்பி ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்குது. சரி, ஜஸ்டின் இந்த மிராக்கிள் பண்ணு என்று சொல்லுகிறார்களவா, இது பொய் என்பதை இந்த கூட்டத்தில் இருந்தே நான் நிரூபிக்கிறேன். ஜஸ்டின் சொன்ன ஒரு பொய்யை நான் நிரூபிக்கிறேன். ஜஸ்டின் சொன்ன எனக்கு ஒரு பல்லு கூட கீழே விழுந்ததில்லை, பல்லு எலும்பு, எனக்கு ஒரு பல்லு கூட கீழே விழுந்ததில்லை என்று சொல்லி ஜஸ்டின் சொல்லுகிறார். உங்கள் பல்லு என்ன தெரியுமா? மெடிக்கல் எலும்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகிற வரைக்கும் உங்கள் ஒரு பல்லு விழாது. சர்டிஃபிகேட் படி ஐம் 50 years old, எனக்கு ஒரு பல்லு என்ன செய்யலை, விழலை. அதில் ஒரு பால் பல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு பல்லு இருக்குது சார்றாங்க. அது என்னென்னா வந்து இந்த விழுந்து வளர்றதுல அதில் இருக்குது. அப்போவே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சனால அது நின்றுச்சு. சார் அது இருக்கக்கூடாது சார், அது வேறு எக்ஸ்ட்ரா இருக்குது சார் உங்களுக்குன்னு. அது பால் பல்லோ அல்லது காஃபி பல்லோ, நீதிமானின் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. கையை தட்டி. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். 50 வயசு வரைக்கும் ஒரு பல்லு கூட விழலை அப்படிங்கிறதா பெரிய அதிசயமாக சொல்கிறியே. உன் பல்லு ஃபுல்லாக கோணலாக இருக்கப்பா, நீ தான் பெரிய இவனாச்சு. நீ சொன்னதை உடனே கடவுள் சிகாட்டு செய்வார். உன் கோணப்பல்ல சீர்படுத்த வேண்டியது தானே, ஏன் அது ஒன்றால் முடியலையா? சரி, பல்லு விழுந்ததில்லை, ஏன் ஜஸ்டின் உன்னோட முடியெல்லாம் விழுந்து போச்சு? இந்த சைடில் எல்லாம் இருந்த முடியை காணோமே, அதெல்லாம் விழுந்து போச்சு. அதுவும் விழாமல் இருக்கிறதற்காக என்ன ஜஸ்டின் இப்படி அப்பட்டமான பொய் சொல்ற? ஆனா நீ சொல்ற பொய்யெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க இல்லையா ஒரு முட்டாள் கூட்டம். சபாஷ், உன் பேச்சு திறமைக்கு ஒரு சபாஷ், சாதுரியமான பேச்சு திறமை. அதனால தான் இவ்வளோ பேரை வசியம் பண்ணி வச்சிருக்க. நீ என்ன சொன்னாலும் நம்புவேன். நாளைக்கே நீ சொல்லு, நீ உன் எச்சு துப்பி கொடுத்து சாப்பிட்டா அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம்னு சொல்லி பாரு, அந்த கூட்டம் எல்லாம் அதை வந்து சாப்பிடும். அந்த அளவுக்கு முட்டாள் கூட்டத்தை நீ உருவாக்கி வச்சிருக்க ஜஸ்டின். ஒன்றை ஃபாலோ பண்ணுறவங்க மூளை இல்லாத முட்டாள்கள்.